தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஜூன் மாதம் 21ஆம் தேதி. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. சங்கீதம் 119, 134. மனுஷர் செய்யும் இடுக்கத்துக்கு என்னை விலக்கி விடுவித்தருளும். அப்பொழுது நான் உம்முடைய கட்டளைகளை காத்து கொள்ளுவேன். வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 19 முதல் 25 வரை. ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயும். என் பலனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்துக் கொள்ளும். என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும். என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும். நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தருளினீர். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். ஆமேன். நம்முடைய விடுதலைக்கான அவசியத்தை இன்று நாம் காணப்போகிறோம். உங்களுடைய பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுதலையை பெறுவதற்கு முன் ஒரு கேள்வியுண்டு. உங்களுக்கு அது ஏன் தேவை? தாவீது அதை தெளிவாக்குகிறார். தேவனுடைய கட்டளைகளை காத்துக்கொள்ள. கட்டளை என்பது தேவனின் ஆணை. அது தேவனின் நோக்கமும் திட்டமும் ஆகும். தேவனுடைய தேவைகளையும் ஆசைகளையும் நிறைவேற்றுவதற்காக தாவீது விடுதலையை விரும்புகிறார். இடுக்கம் என்பது மோசடியினால் உண்டாகும் காயம் என்று அகராதி விளக்குகிறது. தந்திரமாய் பெறப்பட்ட அநியாயமான லாபம். இன்றைய வசனம் சங்கீதக்காரனின் ஜெபமாய் இருக்கிறது. அவர் வஞ்சகமான மனிதரிடமிருந்து விடுவிக்கப்படும்படி கேட்கிறார். அந்த சுதந்திரம் நமக்கு தேவை. அதை பெற்ற பின் நமக்கு பாதுகாப்பு தேவை. நம்மை சுற்றி வஞ்சகமான மனிதர்கள் உண்டு. வேதாகமும் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை இவ்வாறு விவரிக்கிறது. பேலியாளின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன் ஆகடியம் பேசி திரிகிறான். அவன் தன் கண்களால் சைகை காட்டி, தன் கால்களால் பேசி, தன் விரல்களால் போதனை செய்கிறான். அவன் இருதயத்திலே திரியாவரம் உண்டு. இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்குகளை உண்டு பண்ணுகிறான். நீங்கள் தேவனுக்காக வாழ்வதில் யாராவது உங்கள் வழியிலே நிற்கிறீர்களா? ஜெபத்திலே தேவனிடம் விடுதலையை கேளுங்கள். அவர் அதை உங்களுக்கு தருவார். ஆனால் விடுதலையின் நோக்கம் சுயமென்மைக்காக அல்ல, அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றவே என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தேவன் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிற காரியம் என்னவென்றால், தம்முடைய ஜனங்களை ஒருபோது வெட்கப்பட விடமாட்டார். அவர் ஒருபோதும் அவர்களை சோர்ந்து போக விடமாட்டார். அவருடைய ஜனங்கள் கடந்த கால பாவங்களற கழுவப்பட்டு சுத்தமான நோக்கங்களுடன் சுத்தமாய் இருப்பதுடன் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் அவர்களை விடுவிப்பார். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.